சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஓனரை கொண்டு போய் அவருக்கு கடையிலேயே ட்ராப் பண்ணுறாப்புல. அப்போ நான் உள்ளார போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறப்ப 2 ரவுடிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனரை மிரட்டுறாங்க. ஸோ முத்து வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாப்புல, எதுக்காக இந்த 2 பேர் உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, இல்லைப்பா இந்த கடையை குறைஞ்ச விலைக்கு கேட்டு இவங்க 2 பேரும் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து அந்த 2 ரவுடிங்களையும் அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் முத்துவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் உள்ளார அழைச்சிக்கிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரச்சனைக்கே வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் இந்த கடையை விற்றுட்டு எங்கள் பிள்ளையோட போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன், அவங்க 2 பேரும் யூஎஸில் இருக்காங்க, அங்கேயே போயிட்டு நானும் செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் முத்துவுக்கு ஐடியா வருது, நம்ம அண்ணனும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஐடியா இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஸோ அவனுக்கு இந்த கடையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாப்புல. இந்த கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே சொந்தமாக வாங்கினது இல்லைப்பா, எல்லாமே கிரெடிட்டில் தான் இருக்குது, அதை நம்ம விற்று கொடுக்கணும் அவ்வளோதான், மற்றபடி இந்த கடை வந்து ரொம்ப கம்மியாக தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியாவை போய் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம முத்து போயிட்டு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜயாவும் சரி, மற்ற விஜயா அதுக்கப்புறம் ரோகிணி இவங்க எல்லாமே வேணாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முத்து என்ன சொல்ல வராப்புல அப்படின்னு கேட்காம. ஸோ முத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஹோம் அப்ளையன்ஸ் இதெல்லாம் விற்கிற கடை தான் சேல்ஸ்க்கு வருது அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம மனோஜுக்கும் பிடிச்சி போகுது, ரோகிணிக்கும் பிடிச்சி போகுது. இருந்தாலும் இந்த விஜயை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காமல் முத்து சொல்கிறது எதுவுமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக கடையை போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்க்க போகிறாங்க. கடையை போய் பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. கடையும் ரொம்ப பெருசாகவும் இருக்குது, மெயின் ஏரியாவிலையும் இருக்குது. ஸோ மனோஜ் வந்த உடனே போயிட்டு சீட்டில் உட்காந்து ஓனர் மாதிரிலாம் கற்பனை பண்ணிலாம் பார்க்குறாப்புல. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. கடைசியாக அந்த ரோகிணியும் மனோஜும் பயங்கர சீனை போடுறாங்க. ஸோ ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தள்ளி போக சொல்லிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.